இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:3. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் எங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறாரு. எங்களோட கஷ்டங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நாங்கள் படுற கஷ்டங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாரு. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறவங்கள தான் கடவுள் கேட்குறாரு. நான் உன்னை என்ன செய்தேன்? எதினால் உன்னை கஷ்டப்படுத்தினேன்னு இப்போ சொல்லு அப்படின்றத சொல்கிறாரு. இப்படி புலம்பிட்டு தேவன் மேலே கோபமாக இருக்கிறவங்க ஒன்று செய்யலாம். ஒரு டைரியோ இல்லை பேப்பரோ எடுத்து இந்நாள் வரைக்கும் தேவன்கிட்ட நீங்கள் கேட்டது என்னெல்லாம் நிறைவேற்றிருக்காரு, இனிமேல் நிறைவேற்ற போகிறது என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, எத்தனை தடவை நம்மளை மன்னிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதலாம். மறுபக்கம் இந்நாள் வரைக்கும் நாம் என்னென்ன தப்புகள் பாவங்கள் செஞ்சுருக்கோன்றதை எழுதுங்க. இதை நம்ம எழுதி பார்த்தாலே தேவன் நம்மளை எவ்வளோ மன்னிச்சிருக்காரு, எவ்வளோ நமக்கு செஞ்சுருக்காரு, இன்னும் எவ்வளோ செஞ்சுட்டு இருக்காரு, மன்னிச்சிட்டு இருக்காருன்றதை நமக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் தேவனை குறை சொல்ல நம்மளோட மனசு நமக்கு இடம் கொடுக்காது. சுத்தமாக தேவன் செஞ்சதை மறந்துட்டு குறை சொல்கிறதுல நியாயம்ன்றதே இல்லவே இல்லை. தேவனை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளே சோதித்து பார்த்துட்டு தெளிவடையணும். என்றைக்குமே தேவன் கஷ்டப்படுத்துகிறவர் இல்லை. நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு அவர் நினச்சிருந்தா நம்மளோட பாவங்களுக்காக தன்னுடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலி கொடுத்துருக்க மாட்டார். அப்போ நம்மளோட வாய்க்கு வந்தபடி தேவனை குறை பேசாமல் என்றென்றைக்குமே தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு தேவனை துதிக்க மட்டுமே செய்வோம். ஆமேன்.